வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று வீடியோ போடல, ஏன்னா இன்றைக்கி வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தின்றதுனால மார்க்கெட் லீவு அப்படின்ற காரணத்தினால நம்ம நேற்று வீடியோ போடல. நாளைக்கு வந்து நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் வந்து சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிச்சா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்குன்றதை பார்த்துட்டு நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது, மார்க்கெட் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் கொடுத்துருந்த லெவல். சப்போர்ட் ஒன்றா வந்து 25,795. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் பிரேக் ஆகி கீழே போகுது அப்படின்னா 25,550 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஃப்ளாட்டாக ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டு, என்ன தான் வந்து மார்க்கெட்டு நிஃப்டி வந்து நெகட்டிவாக இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் மார்க்கெட்டை வந்து மேலே தான் ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. போயிட்டு அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் நல்லாவே மேலே போச்சு. பட் அங்கேருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதுவும் ஒரு 1 or 2 மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 hours மட்டும்தான் மொமெண்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கன்சால்டேஷன், நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் கன்சால்டேஷனில் தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, க்ளோசிங் பார்க்கணும். எஸ்டர்டே, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் அப்போ க்ளோஸ் ஆனது, அதாவது செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுமே நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு நியர்லி ஒரு -14 பாயிண்ட்ஸில் வந்து மார்க்கெட் ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷனுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் சைன் தான். அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குது. யூஎஸில் வந்து ஃபெட் கவர்னர்ஸ்லாம் வந்து இன்னுமே வந்து ரேட் கட் பண்ணுவோம், இன்னும் ஒரு 50 பேசிஸ் பாயிண்டில் ரேட் கட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாலுமே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ப்ளஸ் வந்து ஜாப்பனீஸ் நிக்கிலையுமே வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட்டை தவிர்த்து மிச்சம் எல்லா மார்க்கெட்டுமே நெகட்டிவ் பயாஸில் தான் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஒரு ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. அப்படி ஃபால் ஆகலனாலும் மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நிறைய இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இல்லை. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டேட்டா ஒன்று பார்த்தேன். RSI சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, மந்த்லி RSI. அது வந்து 80க்கு மேலே இருக்குது. எப்பப்போலாம் இந்த மந்த்லி RSI 80க்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் கரெக்ஷன் சொல்கிறத விட ஒரு ஃபால் நடந்திருக்கு. அது வந்து ஹியூஜ் ஃபாலாக நடந்திருக்கு. 10%, 20%, 16%, 15% இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ நம்மலாம் பார்க்குறதுலாம் ஃபால்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2% இல்லை 1.5, 3 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம மார்க்கெட் கீழே விழுந்தால் ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். பட் ஹிஸ்ட்ரியில் டேட்டா எப்படி இருக்குன்னா, ஒரு 10%னால் இப்போது நிஃப்டி 26,000 இருக்குது அப்படின்னா ஒரு 2,600 பாயிண்ட்டு கீழே போகிறதுக்கு, அதாவது மறுபடியும் பேக் நிஃப்டி வந்து ஒரு 23,000 ஒரு 24,000 வரதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. மார்க்கெட் வந்து அதிகமாக மேலே ஏறிடுச்சு லாஸ்ட் ஒரு 6 monthஸில். எலெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட்டு ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் கிட்ட ஏறி இருக்குது. ஸோ அதோடைய இஷ்யூவும், அதுக்கப்புறம் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், குளோபலாகவும் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஓஏ டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் ஓஏ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. புட் சைடு வந்து பெருசாக சப்போர்ட் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே ஓஏ டேட்டா பில்ட் ஆகலை. இதை நீங்கள் வந்து ரியல் டைமில் பார்க்கணும். மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு ½ hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓஏ டேட்டாவை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் நகர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ இப்போ நான் வந்து 6 மணிக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஓஏ டேட்டாவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த இதான் காட்டுது. ஓவராலாக கால் சைடு தான் ஓஏ டேட்டா இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை, மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓஏ டேட்டா இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஓஏ டேட்டாவும் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு வந்து டெய்லி பேசிஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸாக வந்து நான் எதையும் மாற்ற விரும்பலை. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் என்ன கொடுத்தோமோ ரெசிஸ்டன்ஸ், ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் 1, அதுதான் 26,260. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 26,383. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 26,600 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா
ப்ரீவியஸ் டே ட்ரேடிங் செஷனுடைய லோ 25,738. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே போகுது அப்படின்னா 25,540. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 25,278 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த 25,200 மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே வருது அப்படின்னா 24,500 வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் இது ஏதாவது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிறது இந்த கிராஃப், இந்த இதில் காட்டக்கூடிய சார்ட்ஸ், இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 வந்து பார்க்குறேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, என்னுடைய ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அப்படி எக்ஸ்பெக்ட்டும் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். வேறு என்ன டேட்டாஸ் இருக்குன்னு பாருங்கள், ஓய் டேட்டா பாருங்கள், எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் மட்டுமே 9,000 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து மண்டே ஒரு நல்ல ஒரு ஃபால் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பாருங்கள். இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு முடிவெடுங்க. எந்த ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை எந்த ஒரு பெரிய ஆட்கள் இருக்காங்க யூடியூப்பில் நம்மளை விட நிறைய டைம்ஸ் இன்னும் நல்லா பெட்டராகவே டேட்டாஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டு எப்படி சொல்கிறது விஷன் வந்து நல்லாவே கொடுக்குறாங்க. அவங்களையுமே கூட நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து டெய்லி அதை பாருங்கள். அவங்க சொல்லிட்ட பிறகு மார்க்கெட்டை பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நடக்குதா இல்லை ஆப்போசிட்டாக நடக்குதா, ஏன் அப்படி அவங்க சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து ரிலேட் பண்ண பாருங்கள். நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு ஒர்க்காக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்ற பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும், டெக்னிக்கலாக வந்து மார்க்கெட்டை தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள். ஏன் டெக்னிக்கலாக சொல்கிறேன்னா 10 ட்ரேடிங் செஷனில் கண்டிப்பாக 50% 5 ட்ரேடிங் செஷன் டெக்னிக்கலாக ஒர்க் ஆகும். நீங்கள் லாஸ்ட் ஒரு 10 days எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த வாரம் கூட விட்டுருங்க, போன வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் பேக் எடுத்து வச்சுக்கோங்க. டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கலாக மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக அப்படி இதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நானுமே சொல்லியிருக்கேன், எப்பயுமே வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த மாதிரி லைன்ஸாக வரைக்கூடாது. ஒரு பேண்டாக ஒரு 20 points கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பேண்ட் மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். அதில் மார்க்கெட் ட்ராவல் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5-10 நாளில் 7-8 நாள் கூட மார்க்கெட் ட்ராவலாக இருக்கும். நான் உங்களுக்கு 50% வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ 10 நாளில் 5 நாள் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ நம்ம டெக்னிக்கலில் மட்டுமே ஸ்ட்ராங்காக இருந்தாலே கண்டிப்பாக தாங்க 5 நாளில் ஒரு 2 நாள் ப்ராஃபிட் பண்ணாலும் நீங்கள் எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை யாராலையுமே 100% சொல்ல முடியாது, ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. ஒரு ப்ராபபிலிட்டி சொல்லலாம், இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ குளோபல் நியூஸஸ்லாம் இப்படி இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லாமே தவிர்த்து நாளைக்கு அதேமாதிரி மார்க்கெட் கீழே போகும்னு 100% யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு என்ன வேணால் ஒரு இப்போ ஓவர் நைட்டில் என்ன வேணால் நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மேலே போகலாம். ஏன்னா மண்டே வந்து ஒரு நல்ல ஒரு நியர்லி ஒரு 300 points கிட்ட டவுன் ஆன மார்க்கெட் டியூஸ்டேவே ஒரு 100 points மேலே வந்துச்சு. இந்த இடம் தான் உங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த ஒரு கேண்டலில் 100 points கவர் பண்ணாங்க. பட் அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலை, கீழே வந்து கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்ன நடக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில். அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அதை பற்றின நாலேஜ் இல்லாமல் தயவுசெய்து அதை பார்க்க கூட பார்க்காதீங்க. நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் போடுவாங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் பார்க்கறதுனால 30 seconds வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ எப்பயுமே நம்ம சொல்கிற மார்க்கெட்டில் ஏறும்போது மார்க்கெட் பொறுமையாக ஏறும். ஒரு 10 நாள் ஏறுது மார்க்கெட்னா 2 நாளில் இறக்கிடுவாங்க. மறுபடியும் அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ இறங்கும் போது செம்மையாக இறங்கும் மார்க்கெட், சடன் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. மார்க்கெட் எப்படி போகுதோ அது கூடவே நகர்ந்து நம்மளும் போயிடணும். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல்
இது ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், டக்குன்னு மறந்துருச்சு, சாரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த செபியில் நான் சொன்னேன்ல, செப்டம்பர் 30 வந்து செபியில் வந்து மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. அப்போது அன்றைக்கி செபி மீட்டிங் போயிட்டு இருந்த அன்றைக்கி என்ன நியூஸ், வெளியே வரவங்களாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பெருசாக வந்து ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஆஸ் ஆஃப்னா இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. அகைன் அடுத்த நாள் ஒரு நாள் கழித்து செபி சைட்லேருந்து அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கான்ட்ராக்டோடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 50,000 lakhs சம்திங் இருக்கிறத வந்து 15,000 மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ அதான் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். பிஎஸ்சி என்எஸ்சி 2 இருக்குது. ஸோ வீக்லி 5 நாளுமே எக்ஸ்பைரி இருக்கிறது வந்து வீக்லி 2 நாள் தான் எக்ஸ்பைரி ஆக போகுது. சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு எக்ஸ்பைரியும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் இந்த 4த்துக்கும் ஒரே ஒரு எக்ஸ்பைரியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அது இருக்கும். அதுக்கப்புறம் லாட் சைஸ், இன்றைக்கி நம்ம 25 யூனிட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் ஒரு லாட்டுக்கு, அந்த லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா. இதெல்லாம் பேஸ் பண்ணியும் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். பொறுமை வந்து எப்பயுமே நம்ம வீடியோவில் சொல்கிறது தான். பொறுமை வந்து உங்களுக்கு அந்த ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு காசு சம்பாதிச்சு தரல, என் டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே, காசு சம்பாதிச்சு தரனாலும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து அந்த பொறுமையை சொல்லித்தரும். உங்களுக்கு ட்ரேடிங்கில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா வெறும் ட்ரேடிங்கில் மட்டும் சக்ஸஸ் ஆக மாட்டீங்க. கண்டிப்பாக லைஃப்பில் அது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த பொறுமையை நீங்கள் உட்காந்துருப்பீங்கள்ல, 9:15 உட்காந்து 3:30 வரைக்கும் ஒரு பொறுமையாக உட்காந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் எடுக்கிறீங்க, இல்லை ட்ரேடே எடுக்கலை, இல்லை ஒரு லாஸான ட்ரேடும் எடுக்கிறீங்க, அதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்கன்றதை வந்து நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். சில பேர்லாம் உட்காருவாங்க, ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, ப்ராஃபிட்டில் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா தெரியாமலாம் சில பேர் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதில் நீங்கள் ஏதாவது கற்றுக்க முடியுமா? ஏதோ ஒரு நாள் 2 நாள் ப்ராஃபிட் வரும், ஓகே. அடுத்த 7 நாளுமே உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அது ஏன் லாஸ் ஆச்சு, ஏன் ப்ராஃபிட் ஆச்சு, ஏன் நம்மளால் ட்ரேடே எடுக்க முடியல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக அந்த மார்க்கெட்டை வாட்ச் பண்ணால் தான் தெரியும். எந்தெந்த நியூஸஸ் வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, ஸோ எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அப்போ தான் கற்றுக்க முடியும். ஸோ பொறுமையாக மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். தயவுசெய்து ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனலாக ஒரு ஒர்க் போடுங்க. கண்டிப்பாக எந்த இடத்துலையும் அந்த ஒர்க் வந்து வேஸ்ட் ஆகிடாது, ஜீரோ ஆகிடாது. ஒரு ஒர்க்கு வந்து எந்த இடத்துலையுமே ஜீரோ ஆகாது. ஓகேங்களா. ஸோ சேஃபாக இருங்க. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நேற்று நைட்டு வந்து நான் குளோபல் மார்க்கெட்டை பார்த்தேன். அப்போ நிஃப்டி வந்து நியர்லி ஒரு 2000 பாயிண்ட் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அது 54 பாயிண்ட் ப்ளஸில் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நைட் யூஎஸ் மார்க்கெட் இருக்குது. ஸோ அது எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நிஃப்டியும் மாறும். ஸோ நேற்று வந்து நான் பார்க்கும்போது 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்மளுடைய லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுதா இல்லையா, எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ பொறுமையாக இருங்க. பொறுமை பொறுமை பொறுமை. அவசரப்பட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வரல அப்படின்னா ஜஸ்ட் மார்க்கெட்டை பார்த்துட்டு வெளியே வந்துடுங்க. எந்த ஒரு அவசரமும் படாதீங்க. பொறுமையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.